வீடியோ போதா பெரிய வீடியோலாம் போதா? பெரிய வீடியோ கம்மியாக தான் போகுது, ஷார்ட்ஸ் தான் நல்லா போகுது. நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்துருவோம்னா, நம்ம வந்து கொடைக்கானல் வரையா சும்மா டீ குடிக்கலான்னு கொடைக்கானல் வரையா போயிட்டுருக்குறோம். இப்போ தான் கிளம்பணும். ஆனால் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து திண்டிவனம் தாண்டிட்டு வரோம். யார் யார் போகிறோன்னா, நானே, ஸ்கூபி, டாம் 3 பேர் போகிறோம். R15 MT. சொல்லுங்க ஆரோன், உங்களோட கருத்து என்ன இப்போ கொடைக்கானல் போகிறத பற்றி? சாப்பிட்டோம், போகும்போது தூக்கம் வருமா நான் தெரியல. தூக்கம் வந்தால் ரோட்லேயே பார்த்துட்டு மார்னிங் எங்கே கிளம்பிடலாம். வேற சூர சொல்லுங்க சக்தி, உங்களுடைய கருத்து. உனக்கு தூக்கம் வந்துடும் எப்படியும். இவன் எப்போ ஓட்டானோ பயமா இருக்கும் எனக்கு. 2 பேரா வந்தா தூக்க மாட்டான்டா. தனியா ஓட்டுறேன் ஈன்ட்டு ஓட்டின்னு வரோம், தூங்கினே ஓட்டின்னு வரோம். விடிய காத்தாலாம் தெரிஞ்சே போயிடும் தூக்கம். சமாளிக்கணும்னா 1 to 12 to 2 மணி வரைக்கும் சமாளிச்சா போதும். இல்லை இப்போ போக போக குளிர ஆரம்பிச்சிடும். செம்ம குளிர். அதான் சொன்னி அந்த பேக்கில் இருக்கிறேன். ஆனால் இது உள்ள போகுது பார்த்து இப்போதான் தெரியுது. டேய் என்னடா மழை வந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்? அது ரெயின் கோட் தான். அது உள்ள திருப்பி போட்டால் ஸ்வெட்ரு, இந்த சைடு திருப்பி போட்டால் ரெயின் கோட். அது ஆர்டர் பண்ணுறேன், அதுதான் வேணான்ட்டேன். இடம் பத்தலடா, இடம் பத்தல. அதை கேட்டு நெட்டிக்கல் ஆர்டர் பண்ணலாமான்னு. நீ எத்தனை ரெயின் கோட்டு? நீ எத்தனையா? அதுதான், அது திருப்பி போட்டால் ரெயின் கோட் தான். அது நான் பார்க்குறேன், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலாம். ஜொமேட்டோவில் யார் ரெயின் கோட் தரா உனக்கு? ஃப்ரீ கேஷ். இப்பயே உனக்கு தூக்கம் வந்துச்சு. இல்லடா, தெளிவாக இருக்குடா. முடி வெட்டு தான் பயங்கரமா இருக்கு. ஸ்டைலா இருக்குடா, வித்தியாசமா. உன் வீட்டில் திட்டல? வீட்டுள்ளே வராத, வெளில போனாங்க. சரி வெளில தான் போறேன்னு வந்துட்டாங்க. மோதிரம் கட்டே, மோதிரம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல, பாரு அப்படியே போயிரு. டேய் A few moments later. கைஸ், நம்ம வந்து இப்போது கொடைக்கானல் வந்துட்டோம். இப்போ தான் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒன்றும் அவ்வளோவா மழைன்னு சொன்னாங்க, ஆனால் எதுவும் மழைலாம் பெய்யலை. நல்லா தான் இருக்குது. பாருங்கள் கைஸ், வியூவை. பேர் எங்கே போனானுங்க தெரில. பின்னாடி தான் வந்துட்டு இருந்தானுங்க, இன்னும் ஆளை காணோம். $2,000 years later. வந்துட்டானுங்க. என்னாச்சு?
என்ன பிரேக் கட்டிச்சு? எனக்கு ஸ்ப்ரிங்கு கைண்டிச்சுடா ஒரு எல்லாம் பின்னாடி. ஸ்ப்ரிங் வாங்கி போட்டுக்கலாம்டா. ஸ்ப்ரிங்கு இருக்குது, எடுத்து மாட்டணும். அடியில் தொங்கிட்டு இருக்குது பேர் ஸ்ப்ரிங்கு. ஸ்ப்ரிங்கு தனியாக கைட்டிடலாம். ப்ரோ ப்ரோ நம்மளோட நிலவரத்தை சொல்லுங்க. பிஸியாக இருக்கிற அவன்கிட்ட கேள்வி. சரி நானே சொல்லிடுறேன். என்ன ஆச்சுன்னா நண்பர்களே, நாங்கள் வந்து கொடைக்கானல் வந்துட்டுருக்கோம். வர வழியில் மலை ஏறும்போது என்ன ஆயிடுச்சுன்னா R1 வண்டியில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. உள்ள ஒரு நட்டு எங்கேயோ விழுந்துட்டு. அதனால் பார்த்து வாங்க, பிரேக்லாம் செக் பண்ணுங்க அடிக்கடி. இது வேற ஒன்று இல்லையே, ஃப்ரெஷ் ஆகுறேண்ணா அப்படிதான். லைட்டு அடிக்கடி கலந்து விழுது. கொடைக்கானல் வெயில் அடிக்குது, நான் எதிர்பார்க்கல. நல்ல வெயில். இவனுக்கு வேலையே கிடையாது, இதுமாரி ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, போட வேண்டியது. ஏண்டா இவ்வளோ கிட்ட காமிச்செல்லாம் பயப்படுவாங்கடா. ரவி பேசுறது தான் காமிக்கிறேன். புரியல. காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம். கைஸ், இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமு. இதுதான் தூங்கிட்டோம். இப்போ தான் எழுந்து வெளியே போகலான்ட்டு கிளம்புறோம். ஆனால் டைம் இப்பயே பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. இங்கே இருந்தனா விளையாடும் தானே. கேரட்டாக சாப்பிட்டு குட்டிலாம் பயமா தான் இருக்கும்டா, காசுடா. பாருங்க கைஸ், நல்லா அருமையா இருக்கு. வாங்க கொடைக்கானல் வாங்க. இந்த வேன்ல வரணும் ஒரு நாள். டீ ஷாப். எங்க போக போறோம் இப்போ நம்ம? சாப்பிடலாம் போடா சார். ஃபர்ஸ்ட் எங்க போக போறோம்னு சொல்லுங்க சார். சொல்றா. R1 நக்கலுள்ள போக போகிறோம். சாப்பிட்றோம்.
சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். மத்தியானம் செம்ம பண்ணினா அது அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ரேட் மட்டும் எவ்வளோ இருக்கும்? 20 ரூபா இருக்கும். மொத்தமாகவே 20 ரூபா தான் இருக்கும். ஆமாம், ஆராய்ச்சி பண்ணதை சாப்பிடு முட்டு. லாக் எடுக்கிறேன். நம்மளும் குத்துடலாமா? அந்த மாதிரி பைக்கை குத்துட்டு உட்காந்துடலாம். பைக்கு 500 ரூபான்னு வேணாம், என் பைக்கில் பின்னாடி கூட வர முடியாது.